ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மலர்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு பால் கொழுக்கட்டை செய்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த கொழுக்கட்டையெல்லாம் கரைஞ்சிரும் பால்லையே. பட் அந்த மாதிரி கரையாமல் சூப்பராக செம்மையாக பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நல்லா ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காகவும் 2.5 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதோட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சும்மா இதை ராவாக மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ கொழுக்கட்டையை வந்து நம்ம சுடுதண்ணீர் தான் பிடிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க சுடுதண்ணீர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அரிசி மாவு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த மிக்சரில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறின மாவை தான் கையில் எடுத்து பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சுடுதண்ணி வச்ச உடனே கொஞ்சமாக ஆட் பண்ணி அரிசி மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் என்னை மாதிரி நல்லா கையில் பிடிச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கே தெரியும் ஓரளவுக்கு எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி பாலில் கரையாமலும் இருக்கும். அதனால தான் நமக்கு நல்லா கொதிக்க சுடுதண்ணி சேர்க்குறது. இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் உடையாமலும் இருக்கும் பால் கொழுக்கட்டை. இப்போது ஒரு கடாயை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்த உடனே நல்லா கொழுக்கட்டை வெந்துடும், நமக்கு தண்ணியில் கரைஞ்சிடாது. அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே கொஞ்சம் ஒயிட் கலரில் தண்ணி மாறிடும். மேலே இருக்க கொஞ்சம் அரிசி மாவுலாம் கொஞ்சம் கரைஞ்சி வரும், பட் ஃபுல்லாக கரையாதும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை கரையாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கரையாமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பக்குவமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஜாகரி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் சேர்க்கல, ஜாகரி தான் சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் ஒரு 1/4 கட்டி அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே நல்லா இலகி வரும். இப்போ கொஞ்சமாக சின்ன கட்டியாக இருக்கதை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜாகரி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வடிகட்டி வச்சு சேர்த்து வடிகட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க, நான் அந்த வீடியோவை ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் ரைஸ் ஃப்ளாரில் நெய்யும் கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை வச்சு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை நல்லா பால்லையோ தண்ணியிலையும் கரையாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். வெள்ளைப்பாகு வந்து இந்த மாதிரி நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் செய்யணும், இல்லைனா கட்டி ஆயிரும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் பால் அப்படியே கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும் பால். அப்படி இருக்கும்போது பால் கொழுக்கட்டை சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் பசும்பாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கோகோனட் மில்கில் செய்யணுன்னாலும் அதையும் எடுத்து செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த கோகோனட் மில்கில் செஞ்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ பால் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டையில் சுகர் சேர்த்துட்டனால ஜாகரி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்தாச்சு. இல்லை நீங்கள் சுகர் ஒரு வேளை சேர்க்கலை அப்படின்னா ஜாகரியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாலில். இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொழுக்கட்டையில் ரொம்ப சுகர் ஏறிடும் வெள்ளைப்பாகு சேர்த்தோன்னா. இப்படி லேட்டாக சேர்க்குறனால பாலில் நல்லா சோக்காயிட்டனால இப்போ பால் இன்னும் எடுத்துக்க தேவையில்லை கொழுக்கட்டை, அதனால் சுகர் ரொம்ப இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம்
விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் ஐயோ பால் கொழுக்கட்டையே எனக்கு வராது, கரைஞ்சி போயிடும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். கொழுக்கட்டை கரையாமல் சூப்பராக வந்துடும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால்லே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த பாலில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும். இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கொழுக்கட்டை. நல்லா கரையாமல் இருக்குது. அதே மாதிரி கடிக்கவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.